காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் மரண வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சாலமன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயசிங் கடந்த 4ஆம் தேதி அவரது வீட்டின் தோட்டத்துல பாதி எரிந்த நிலையில அவரது உடலை போலீசார் மீட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக உவரி போலீசார் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக இந்த மரணமானது அங்கு நெல்லையில் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில முக்கிய வழக்காக பார்க்கப்பட்டு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையிலான 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த விசாரணையானது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு, குறிப்பாக ஜெயக்குமார் எழுதிய கடிதத்துல குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களுக்கு சம்மன் அனுப்பி தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்தாரா என்பது தொடர்பான தீவிர விசாரணையில உவரி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும். குறிப்பாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ள காங்கிரஸோட முன்னாள் நிர்வாகிகளுக்கும் சம்மனானது வழங்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்திய நிலையில கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக இதில் எந்த விதமான முடிவும் எட்டப்படாததால தற்போது இந்த விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக இந்த விவகாரத்துல யார் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்யப்பட்டாரா என்பது தொடர்பான முழு விவரங்களையும் திரட்டுவதற்காக தற்போது சிபிசிஐடிக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டுள்ளது. தற்போது விசாரணை செய்து வரும் அவர்கள் தகுந்த ஆவணங்களை சிபிசிஐடியை ஒப்படைக்க உள்ளனர். அதன் பிறகு மீண்டும் இதனை முதலில் இருந்து தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். இதற்காக விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர். விசாரணையை அறிவித்த பின்பு மீண்டும் யார் யாரிடம் இது வேறு கோணங்கள்ல தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக டிஜிபி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.